அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை நேற்று திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகம் 24 மனை தெலுங்கு செட்டியார் மற்றும் அனைத்து செட்டியார்கள் பேரவை, அகில இந்திய பசும்பொன் முன்னேற்றக் கழகம், ஸ்ரீ குஜராத்தி சமாஜ், பெங்காலி கோல்ட்ஸ்மித் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மற்றும் கட்சிகளின் நிர்வாகிகள் சந்தித்து தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு தங்களின் முழு ஆதரவை தெரிவித்தனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை நேற்று திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகம் 24 மனை தெலுங்கு செட்டியார் மற்றும் அனைத்து செட்டியார்கள் பேரவையின் நிறுவன தலைவர் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் பொருளாளர் திரு VR தங்கவேல், பல்லவ மண்டல பொறுப்பாளர் திரு RL முத்துவீரன், சோழமண்டல பொறுப்பாளர் திரு RS தமிழ்ச்செல்வன், தென்சென்னை மாவட்ட தலைவர் திரு A சீனிவாசன், மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு செந்தில் முருகன், இளைஞர் அணி தலைவர் திரு சசிகுமார், செயலாளர் திரு SM பாலாஜி ஆகியோர் நேரில் சந்தித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு தங்கள் அமைப்பின் முழு ஆதரவை தெரிவித்தனர். அதற்கு கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வெற்றி பெற தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பிரச்சாரம் செய்திருக்கின்றோம். இன்று அம்மா அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவையும் அம்மா அவர்களுக்கு தெரிவித்தோம். நிச்சயமாக அம்மா அவர்கள் 2016 தேர்தலிலே மிக அதிக பெரும்பான்மையில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக அமர்வார். அம்மாவுடைய தொலைநோக்கு திட்டங்கள் அத்தனையும் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய முதல்வர் அம்மா மட்டுமாவே இருப்பார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை அகில இந்திய பசும்பொன் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் திரு AM மூர்த்தி தேவர் தலைமையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வாசு செல்வம், தலைமை நிலைய செயலாளர் திரு நயினார் பாண்டியன், பொருளாளர் திரு VC சேகர், இளைஞரணி செயலாளர் திரு SP ராஜ்மோகன், மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு AV ராஜா, கொள்கை பரப்பு செயலாளர் திரு கணேசன், மதுரை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் திரு சாந்தி பூஷன், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் திரு இசக்கி, திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் திரு PS குமார் ஆகியோர் நேற்று நேரில் சந்தித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு தங்கள் கட்சியின் முழு ஆதரவை தெரிவித்தனர். அதற்கு கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு அம்மா அவர்களால் பல நன்மைகள் செய்துள்ளார்கள். பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு தங்க கவசம் அணிவித்து அழகு பார்த்த அம்மா மட்டும்தான். அதனால் எங்களுடைய ஆதரவு, முழு ஆதரவும் அம்மா மட்டுமே. இன்று அகில இந்தியாவே போற்றும் வகையில் அம்மாவனுடைய தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. மற்ற தலைவர்கள் எல்லாரும் வியந்து நிற்கும் வகையில் இன்று இந்த அறிக்கை உள்ளது. தமிழகத்தில் வரக்கூடிய பொற்கால ஆட்சிக்கு இந்த அறிக்கை பெரிய அடித்தளமாக இருக்கும். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை ஸ்ரீ குஜராத்தி ஸ்வேதாம்பர் ஸ்தானக்வாசி ஜெயின் அசோசியேஷன் மற்றும் ஸ்ரீ குஜராத்தி சமாஜ் அமைப்பின் துணைத் தலைவர் திரு NC பாவேஷி, செயலாளர் திரு PR ஷா, முன்னாள் செயலாளர் திரு மணிகாந்த் பன்சாலி, கமிட்டி உறுப்பினர்கள் திரு மனேஜ் பத்திரா, திருமதி மனிஷா, தலைவர் திரு ரமேஷ் பட், செயலாளர் திரு சுரேஷ் பரேக் ஆகியோரும், பெங்காலி கோல்ட்ஸ்மித் சங்கத்தின் தலைவர் திரு அம்ஜத் அலி, செயலாளர் திரு தேவாசிஸ் பேரா ஆகியோரும் நேரில் சந்தித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு தங்கள் அமைப்பின் முழு ஆதரவை தெரிவித்தனர். அதற்கு கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். We have been living here past so many years. We have got about 25 to 30,000 Gujaratis here. We live very peacefully and we find Tamil Nadu, particularly in Chennai, as the best city in India without any hindrance and troubles. Today we met our CM Amma and we are very happy to meet her. Our good wishes to Amma for thumping majority and win in this forthcoming elections. And all our Gujaratis are supporting Amma right from the beginning and we will be supporting her in future also.